எத்தே சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிட்டு சோத்த போட்டு கொண்டாடட்டா சாப்பிடுறீங்களா? இது என்ன கேள்வி மருமலை? சோறு பொங்கியாச்சுன்னா சோத்த போட்டு கொண்டு வர வேண்டியதானே? அதுக்காண்டி தானே காவல் இருக்கேன். எண்ணி எங்க அம்மாட்ட மட்டும் தான் சோறு வேணுமானு கேட்பீங்களோ? என்கிட்ட எல்லாம் கேட்க மாட்டீங்களோ? நாத்து உங்ககிட்ட சோறு வேணுமானு கேட்டு நீ என்னைக்கு வேண்டான்னு சொல்லியிருக்கா? அதான் உங்ககிட்ட கேட்கல. உங்க அம்மா தான் போட்டு கொண்டு வந்தா இப்ப வேண்டாம் புறவை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அவள்கிட்ட கேட்டேன். பாத்தியா மொழி உங்க அண்ணி உன்னை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கா நீ? ஆமாம்மா பார்த்தேன். சரி மருமலை நீ எங்க ரெண்டு பேருக்கும் சோத்த போட்டு கொண்டா. ஆமா இன்னைக்கு என்ன கறி வச்சிருக்கா? எத்தே இன்னைக்கு ரசமும் ஊறுகாயும். என்ன மருமலை நீ எப்ப பார்த்தாலும் ரசமும் ஊறுகாயம் வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு ஒரு நாளாவது நல்ல கறியா எடுத்து குழம்பு கேட்டாமா, 2 பீஸ் பொரிச்சுட்டு கேட்டாமா, அப்பதானே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாதிரி இருக்கும். எத்தே இப்ப எதுக்கு நீங்க அவசரப்படுறீங்க? நான் என்ன சொல்லியே முடிக்கலையே. நான் ரசமும் ஊறுகான்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருந்தீங்கன்னா எத்தே கோழி இறைச்சியை நல்லா அவுச்சி உங்களுக்கு பிடிச்சது மாதிரி சுக்கா பண்ணி வச்சிருக்கேன். ரசமும் வச்சிருக்கேன். நீங்க என்னதான் சாப்பிட்டாலும் கடைசியில எள்ளு போல ஊறுகாய் வச்சு சாப்பிடாம உங்களால இருக்க முடியாதுல்ல, அதான் ஊறுகாய் வச்சிருக்கேன். முழுசா சொல்லதுக்கு முன்னாடி நீங்க பாட்டுக்கு தைய தக்கன்னு குச்சி கிடக்குறிய. எங்க அம்மா அப்படிதான் அண்ணி. எங்க அம்மையை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அது எதையுமே முழுசா கேட்காம தைய தக்கன்னு குச்சி தான் கிடப்பாவ. இவ மட்டும் முழுசா எல்லாத்தையும் கேட்டுருவா. எண்ணி நீங்க சீக்கிரம் போய் எனக்கு ஒரு பிளேட்ல கொஞ்சம் போல சோத்த போட்டு நிறைய இறைச்சி எடுத்து வச்சு சீக்கிரம் கொண்டு வாங்க, வயிறு பசிக்கு சாப்பிடுவோம். சரி நாத்து உனக்கு இல்லாததா ஒரு 5 நிமிஷத்துல நான் போட்டு கொண்டு வரேன். ஆமா மருமலை உங்ககிட்ட நான் அன்னைக்கு உனக்கு கேட்கணும்னு நினைச்சிருந்தேன் பாத்துக்க. நீ அன்னைக்கு 1000 ரூபாய் காணாம போச்சுன்னு சொன்னல, கிடைச்சா? இல்லைங்கத்தே அது கிடைக்கல. என்ன மருமலை இது? நம்ம வீட்டுக்குள்ளேயே திருடன் இருக்கானா? எப்படி மருமலை நம்ம வீட்டுல வச்சு 1000 ரூபாய் காணாம போகும்? எண்ணி ரூபாயை எடுத்தது யாருன்னு கண்டுபிடிச்சேலா? அதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு நாத்து, சொந்தக்கார பிள்ளையா இருக்கு அதான் பாக்கேன். என்ன அண்ணி நீங்க வச்சிருந்த ரூபாயை களவாண்டி எடுத்திருக்கா? நீங்க என்னடா சொந்தக்கார பிள்ளை பாத்துட்டு இருக்கிறீங்க? அடிச்சு தும்சம் பண்ணண்டாமா? ஆமா மருமலை என் முக சொல்லுது சரிதானே? ரூபாயை களவாண்டி எடுத்திருக்கா, நீ என்னடா சொந்தக்காரி பாத்துட்டு இருக்கா? 4 போடு போட்டாதான் அடுத்த தடவை ரூபாய் எடுக்கணும்னு நினைச்சாலே பயம் இருக்கும். ஆமா அண்ணி. அப்போ 4 சாத்திடலான்னு சொல்றீங்க 2 பேரும்? ஆமா இந்த இருங்க ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். ஐயோ அண்ணி என்னை அடிக்காதுங்க. உங்க காலை பிடிச்சி கேட்க அண்ணி, என்னை அடிக்காதுங்க. பணத்தை எடுத்தது நான் தான். எடுத்த பணத்தை நான் உங்கள்கிட்ட திருப்பி தந்துறேன். தயவு செஞ்சு என்னை அடிக்காதுங்க. எடுப்பியா பணத்தை எடுப்பியா? என்ன பீரோக்குள்ள வச்சிருந்த பணத்தை எடுப்பியா? என் ரூமுக்குள்ள வருவியா? என்ன என்னைய மன்னிச்சிருங்க, நான் உங்க ரூமு பக்கமே வரமாட்டேன். தயவு செஞ்சு என்னை அடிக்காதுங்க, என்னால அடி தாங்க முடியாது. அடி பாவி மவளே, அந்த களவாணி நீதானா?